ஹாய் ஹலோ வேஸ் வெல்கம் பேக் டு சேனல் அகாடமி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப்பு ஒரு ரைடு வந்து கிளம்ப போகிறோம். ரெக்கார்ட் ஆகுது சாரி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன திங்ஸ் கேரி பண்ண போகிறோன்ற வீடியோ வந்துட்டு எடுக்கலாம் தோணுச்சா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பப்பரப்பார் ஃபுல்லாக வந்து பறந்து போட்டு வச்சிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 10:45 மணி நைட்டு காலையில் ரைடு போட்டுருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக் எடுக்கிறேன், பேக் பண்ணுறேன்னா என்னை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்குன்றது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸுக்கு ஆகட்டு ட்ரிப்புக்கார இந்த திங்ஸ் எல்லாம் போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இப்போ தான் வந்து லாக் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்ன திங்ஸ் நான் கேரி பண்ண போகிறேன்றது வந்துட்டு ஜஸ்ட் வந்து எப்படி காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன் திங்ஸ் நான் பேக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்காக கடலை முட்டாய் நான் வாங்கி கொடுத்தே பத்திரம் எடுத்து வச்சிருக்கா. ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நான் நோட் பண்ணேன் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு எக்கோ அடிக்குது. ஏன்னா க்ளோஸ் ரூமில் வந்து இப்போ தான் வீடியோ போட்டேன்னா ரொம்ப எக்கோ அடிக்குது. எக்கோ வந்து கொஞ்சம் வந்துட்டு சைஸ் இவ்வளோ தான். ஸோ திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வச்சிருப்பேன். கேட்டகரி வைஸ் பார்த்தா பைக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் வந்து எனக்கு தேவையானது, சேஃப்டி வைஸ் எல்லாம் தனித்தனியாக வந்து வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லையா ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே இல்லையா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரானிக் கேட்ஸ் ஆரம்பிச்சலாம். ஜஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு என்னோட விளாகுக்காக அப்புறமா வந்து பெஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் எப்படி ஆரம்பிக்கலாம். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ, வீடியோக்கான கோப்ரோ. இது வந்து சும்மா வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்துட்டு ஜேபியோட ஸ்பீக்கர் ஒன்று. ஸோ இதோட சார்ஜஸ் அப்புறமா வந்து கோப்ரோட அடாப்டர் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் 10 சைடில் வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் போர்ட்டபிள் கூட வரும். பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு காமிச்சிருப்பேன் எல்லா பழைய வீடியோஸ்லாம். ஸோ அதோட வந்துட்டு ஒரு ஃபேன் சார்ஜ் பண்ணி தான் இனிமேல் தான் சார்ஜே போட வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டே பண்ணும்போது மல்டிப்ளக் எல்லாம் சார்ஜ் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளக்கோட இது வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வாங்கி வச்சு ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்ச் வச்சிருக்கேன், பட் கண்டிப்பாக கட்ட முடியாது, கை வந்து இந்த லெவலில் இருக்குது. இது அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற டவுட்டு தான் பார்த்தா. இதுக்காக நான் வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்ம ஃபிட்னஸ் செக் பண்ணுற வந்துட்டு எடுத்து வச்சேன், பட் தெரில. இது வந்து ஹெட்ஃபோன் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ருக்காம சொல்லி முடிச்சு நான் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று மைக் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஒயர்லெஸ் மைக் ஆக்சுவலாக ஃபோன் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே இருக்கும். அப்புறம் கோப்ரோட எக்ஸ்ட்ரா பேட்டரி, தென் கேபிள்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது கோப்ரோட வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸு, அப்புறம் பென் ட்ரைவ், அது சின்ன மெமரி கார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபு. ஸோ நம்ம ஃபுட்டேஜ் மாற்றுறதுக்கு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா டேபு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது போக பவர் பேங்க். இவ்வளோ தான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோட ஹேண்டில் பார் வச்சுருக்கேன். தென் மழை டைம் இருந்தால் இல்லை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸு, தென் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிங் ஃபோனோடது எல்லாரோட சார்ஜிங் கேஸ்லாம் போட்டு ஒரு பவுச். ஸோ இவ்வளோ வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தென் சேஃப்டி கியர்ஸ். அப்புறமா என்னோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கால் முட்டி வந்து அள்ளி கலந்து முட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணும்போது சரி நார்மலாகவே நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு இது டெக்கத்தில் வாங்கினது. ஸோ இது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். பார்த்தா முட்டிக்காக வந்து பார்த்தா போட்டாகணும். ஸோ இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பர்சனலுக்காக நான் ஜென்ரலாக வந்துட்டு காய்ச்சல் தலையில் வாங்குவேன். எனக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஐ ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். அதோட 3 ஐ ட்ராப்ஸ் வருது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நாசில் ஸ்ப்ரே பனி நார்மலாகவே யூஸ் பண்ணுவேன், எனக்கு மூக்கு கடைசியில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து வீசிங் வந்து எனக்கு அப்பப்போ வரும் பார்த்தா, அதாவது இது வேறு ஹில்ஸ் ஏறுறமா, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வரும்ட்டு ஒரு வீசிங் ஸ்ப்ரே அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் முட்டியோட சம்பவம் தான். அதுக்கு வந்து முடியாமல் ஆச்சுன்னா தொடர்றதுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப முடியாமல் போனால் வந்துட்டு பார்த்தா ஒரு மசாஜர் சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணுற டெக்கத்ரானில் தான். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட்ட யூஸ் பண்ணுறது. காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாத்திரை அதுன்னு யூஸ் பண்ணல. எனக்கு தேவையானது என்னன்னு தெரியும் பார்த்தா, ஸோ அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மெடிக்கலோடது. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மெயின் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு. ஸோ அது ஹெல்மெட்டு வித் வந்து இன்டர்காம். ஸோ இது வந்து இதோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேரி பண்ண போகிற பாரிஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாமாஜியோட யூஸ் பண்ண போகிறேன். ஹிமாலயன் பாரிஸ் இருக்குது ஸ்டில், பட் நான் பைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் சூட் ஆகும் அப்படின்ட்டு வாங்கினது ஃபஸ்ட் ரைடு இப்போ யூஸ் பண்ண போகிறேன் லாமாஜியோடது. டாப் பாக்ஸ் இதோட இருந்துச்சு, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேட் வந்து கம்ஃபர்ட்டாக தோணுச்சு, அதனால தான் ஷேட் டாப் பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இது இன்னும் ஃபில் பண்ணல. இந்த ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி இதுக்குள்ள தான் போட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒயர்லெஸ் வந்துட்டு கார்ப்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது போக பேசிக்கான ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அப்புறம் சின்ன டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஆல்ரெடி இருக்குது. சேஃப்டி கேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் ரைடாவோட யூஸ் பண்ணுறேன். தென் ரைடிங் பேண்ட் அதுவும் ரைடாவோட தான். அப்புறம் வந்து க்ளவுஸ் இதுவும் ரைடா எல்லாம் ரைடா தான். 2 க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு ஒன்று ஃபுல் கண்டுட்டு ஒன்று ஆஃப். ஸோ என் கைக்கு எது சூட் ஆகுன்றது தெரியல இந்த ரைடுக்கு, அதெல்லாம் 2 எடுத்து வச்சிருக்கேன். தென் ரைடாவோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு தை பேக், ட்ரெக்கிங் போகும்போது நம்ம திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃபோல்டர் பேக் நார்மலோட தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது போக வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ரைட் பண்ணுறதுனா ஒரு ஏர் கஷன் சீட்டு வந்து கிராண்ட் பிட் ஸ்டாப் லாஸ்ட் டைம் நம்ம வாங்கினது. ஸோ அதுதான் இது யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரைடாவோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் பேக். ஸோ இதுவும் வந்துச்சு 2 வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து மவுண்ட் வச்சிருக்கேன், தண்ணி வீல் பண்ணிச்சேன். ஸோ அது பைக்கில் யூஸ் பண்ணி வச்சிருப்பேன் சும்மா நார்மலாக குடிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடில் வந்து குடிக்கும்போது பைப் போட்டு அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ரைடிங் கியரில் இன்னொன்று இது மேண்டேட்ரி. மான்சூனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ரைடிங் ஜாக்கெட் மேலே போடுறது டாப்பு, அப்புறம் வந்து பேண்ட்டு. ஸோ ரெயின் லேயர் ரெண்டுமே வந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரைடிங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஜாக்கெட்டோட போடுறதுக்கான ஒரு நார்மலான ஒரு ஜெர்சி கிளாத் மேற்பட்ட ஒரு டாப்பு, அப்புறம் அதுக்கான பாட்டம்ஸ். அதை விட்டு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 செட்டு. அதில் லாஸ்ட் டாப் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ். நான் வந்து லடாக்கில் வாங்கினது, தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கா. இது ஒன்று வச்சுருக்கேன். இது காஸ்ட்லி, அதனால் ஒன்று வச்சுருக்கேன், ரைனாக சொல்கிறது. அப்புறம் இது நார்மல் சாக்ஸ். தென் வந்து ரைடிங் பூட், இது வந்து நார்மலாக ரைட் பண்ண யூஸ் பண்ணுறது. இந்த பூட் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெக்கிங் போகும்போது ஒரு வாட்டர் ப்ரூஃப் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ் ஓடுது. ஸோ இது ஒன்று வச்சுருக்கேன். தென் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து வெளியே இருக்குது, இனிமேல் தான் அது பேக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரலாக வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் தான். இது வந்து ரொம்ப யூஸே ஆகாத ட்ரெஸ்ஸு. 2 பேண்ட்டு, அப்புறம் 4 டிஷர்ட்டு, அப்புறம் இன்னர்ஸு. தென் வந்துட்டு அது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெக்கிங்காக வந்துட்டு ஒரு வாங்கின பேண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு என்னது ஈஸியாக வந்து ட்ரை ஆகக்கூடிய ஒரு பேண்ட்டு. அப்புறம் வந்து நார்மல் 2 ஷார்ட்ஸு. ஸோ இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ், இவ்வளோ முடிஞ்சிச்சு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண போகிறது நம்ம வந்து ரூம் ஸ்டே அவாய்ட் பண்ணி டென்ட். ஸோ அதுக்கான டென்ட்டு, தென் வந்து ஒரு ஃபோல்டபுள் சேரு, தென் டவல். அவ்வளோதாங்க ஃபுல் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸுக்கு செயின் லூப், அப்புறம் செயின் கிளீனர். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு கேஷ் கொஞ்சம் கேரி பண்ணி ஆகணும், ஏன்னா இன்டீரியர் போகிறதுல கேஷ் தேவை. அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட், ஜஸ்ட் என்னோட பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்ஸ், அப்புறமா வந்து ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அது ஒரு வேலெட்டு. தென் வந்து ஒரு ஹெல்மெட் லாக்கு, அப்புறமா வந்து லக்கேஜ் வந்து லாக் பண்ணுறது. இந்த லாக் எதுக்காகனா நம்ம டென்ட்லாம் வைப்போம்ல, ஸோ அது வந்து லாக் பண்ணுற மாதிரி. மற்றபடி பேனிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி லாக் இருக்கும், தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த டென்ட் பேக் இதெல்லாம் வந்து லாக் பண்ணி போட்டு தான் இந்த ஒரு டெக்கத்லானோட ஒரு லாக். இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் வச்சுருக்கேன். ஹிமாலய ட்ரீம் வாங்கினது இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ஃபுல் கேரி பண்ணுற திங்ஸு. ஸோ இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாம் பேக் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சு அப்புறம் பேக்கில் வச்சு பேக் பண்ண வேண்டியிருக்குது. எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நான் இன்னும் ப்ராப்பராக டீட்டெயிலாக ஸ்லோவாக பொறுமையாக பேசி வந்து இதை வந்து தனியாக பிரித்து காமிக்க நினச்சி பார்த்தா, பட் டைம் இல்லை எனக்கு. ரொம்ப ரஷ் டைமில் பார்த்தீங்கன்னா இது எடுத்த நல்லா வீடியோ வந்துட்டு டக்குன்னு இருக்கிறத ஃபுல்லாக வந்து ஸ்பீடாக காமிச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான். வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு காலில் போகிறது ரொம்ப டஃபாக இருக்கிறது தான். எல்லாம் காஸ்ட் ஆல்மோஸ்ட் அவ்வளோ தான். ஸோ வந்து நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரைடுக்கு வந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Day 1 ரைடு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ரைடு வந்து ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பஸ் யூ மைக் எல்லாம் ஃபுல்லாக கழட்டி போட்டேன் இந்த ஆடியன் தெரியல. ஏன்னா நான் சொல்கிறேன்னு சொன்ன விஷயம் சொல்லாமல் விட்டேன். இந்த கையோட மேட்ரு என்னென்னா, நம்ம மகாராஷ்டிரா ரைடு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் 3 வருஷம் பிளான் பண்ணிட்டுருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லடாக் போகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணேன். அதுக்கு முந்தின வருஷம் பிளான் பண்ணிவிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து விழுந்துட்டு கால் முட்டி வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகிறதால பார்த்தீங்கன்னா ரைடு வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த வருஷம் பிளான் பண்ணேன். கரெக்டாக ஒரு வாரத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கூட்டர் வந்து கீழே விழுந்து நார்மல் அடி தான், பட் ஒன்றும் அவரை வச்சு பார்த்தா இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெயின் வந்து போகவே இல்லை எனக்கு. பார்த்தா ரொம்ப இருந்துச்சு. சரி ஒரு வாரம் ஆயிலெலாம் போட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தா சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். பார்த்தப்பறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து போனில் வந்து ஒரு ஏர் கிராக் இருக்குட்டாங்க. மாவு கட்டு போட்டுருந்தாங்க. எப்போ 2 டேஸ் ரைடு இருக்கா அப்போ அந்த டைமில். ஸோ அவாய்ட் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா மாவு கட்டு போடலை அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாலும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரைடுக்காக மட்டும் இல்லை, பர்சனலாகவே எனக்கு ஒர்க் போகணுன்னா வந்துட்டு எனக்கு வந்து மேண்டேட்டு நான் பைக் ஓட்டி ஆகணும். மாவு கட்டு போட்டு வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் கேட்டப்போ சரி ஏதாச்சும் போடுங்க அப்படின்னாங்களா. ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். இந்த கையோட வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ண போகிறேன். க்ளவுஸ் போட முடியுமான்னு தெரில ஆக்சுவலாக எனக்கு. பட் ரைட்டில் ஏதாச்சும் போட்டு ஓட்டுற மாதிரி கேட்கலாம். இவ்வளோ இதில் தேவையா குமார் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்காக வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அசஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஹெவி வெயிட் புல் பண்ணவும் கிளச் பிடிக்கவும் தான் கொஞ்சம் கஷ்டமாக அவ்வளோதான். ஸோ அதான் இந்த கையில் போட்டிருக்க இதுக்கான சம்பவம் அவ்வளோதான். ஸோ ஓகே, வீடியோ மறுபடியும் என் பண்ணிக்கலாம். பாய், see you.